டங்கா அழகான ஆரஞ்சு மற்றும் கருப்பு ஆண் பூனை நம்பிக்கையுடன் ஒரு சிறிய, வசதியான கடற்கரை ஹோட்டலில் 2 கால்களில் நடந்து செல்கிறது. அவர் ஒரு ஸ்டைலான கருப்பு தோல் ஜாக்கெட் மற்றும் டார்க் ஜீன்ஸ் அணிந்து, அவருக்கு நவீன தோற்றத்தை கொடுத்துள்ளார். நவநாகரிகமான டி-ஷர்ட் மற்றும் கருப்பு டெனிம் அணிந்திருந்த வெள்ளை மற்றும் சிவப்பு நிற பெண் பூனையான டிங்கியை டங்கா பார்க்கிறார். டிங்கி நாகரிகமாகவும் கவர்ச்சியாகவும் தெரிகிறது. அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்துக் கொள்கிறார்கள். அவர்களின் கண்களில் ஈர்ப்பின் காதல் மனநிலையை அமைக்கிறது. 2 பூனைகளும் நிலவு ஒளிரும் கடற்கரையில் ஒன்றாக உலா வந்தார்கள். அலைகள் மெதுவாக கரையில் மடிகின்றன. மேலே நட்சத்திரங்கள் மின்னுகின்றன. அவர்கள் அருகருகே நடக்கும்போது ஒருவருக்கொருவர் காதல் ஆழமாக வளர்கிறது. டங்காவும் டிங்கியும் நேர்த்தியாக உடையணிந்து பார்க் கடற்கரையில் ஒரு பெஞ்சில் நிற்கிறார்கள். அவர்கள் திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள். சில நெருங்கிய விலங்கு நண்பர்களால் சூழப்பட்டுள்ளனர். 2 பூனைகளும் மகிழ்ச்சியுடன் காட்சியளிக்கின்றன. டிங்கி ஒரு தட்டில் சுட்ட கோழியை மகிழ்ச்சியுடன் அனுபவித்து மகிழ்கிறார். டங்கா அருகில் இருக்கிறார். அவளை பார்த்து அன்பாக புன்னகைக்கிறார். இருப்பினும் டிங்கியின் தொடர்ச்சியான கோழிக்கறி உணவின் ஆபத்துகளை எண்ணிப் பார்க்கிறார். இது பின்னர் ஒரு முக்கியமான ஆபத்து புள்ளியாக மாறும். டிங்கி தனது பிறந்த பூனைக்குட்டியான லூனாவை அன்புடன் தொட்டிலில் ஆட்டுகிறாள். அது ஒரு சிறிய வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறத்தில் மகிழ்ச்சியின் குட்டியாக இருக்கிறது. மருத்துவமனை அறை. லூனா ஒரு படுக்கையில் பலவீனமாக படுத்திருந்தது. மேலும் மருத்துவர்கள் அவளை கவலையான வெளிப்பாடுகளுடன் பரிசோதித்தனர். டிங்கியின் பிழையான உணவுப் பழக்கம் லூனாவுக்கு புற்றுநோய். டங்காவும் டிங்கியும் கண்ணீருடன் பார்க்கிறார்கள். டங்காவின் கைகளில் டிங்கி அழுது கொண்டிருக்க, லூனா படுத்திருந்த சிறிய படுக்கை இப்போது காலியாக உள்ளது. லூனா இறந்துவிட்டது. இந்த காட்சி துக்கத்தையும் இழப்பையும் எடுத்துக் காட்டுகிறது. ஜன்னலுக்கு வெளியே மழை பெய்து ஒரு மனச்சோர்வு சூழ்நிலையை உருவாக்குகிறது. டங்கா இப்போது வயது முதிர்ந்தவராகவும் புத்திசாலியாகவும் இருக்கிறார். புற்றுநோயினால் நலிவடைந்த மற்றும் நோய்வாய்ப்பட்ட டிங்கியை அன்புடன் கவனித்துக் கொள்கிறார். அவர்கள் தங்கள் வீட்டில் ஒன்றாக அமர்ந்து டங்கா அவளுக்கு மெதுவாக உணவளிக்கிறார். கஷ்டங்கள் இருந்தபோதிலும் அவர்களுக்கிடையேன அன்பும் நம்பிக்கையையும் நெகிழ்ச்சியையும் குறிக்கிறது.